ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக இந்த வருடத்திலே 7 மாதங்களை நாம் முடிக்கும்படி உதவி செய்திருக்கிறார். Because of God's mercy that we have been able to complete 7 months in this year. 7 மாதங்கள். இந்த 8வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்க போகிற இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். எனவே இந்த 8வது மாதத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். The promise for this month is taken from the book of Jeremiah, chapter 31, and the latter part of verse 14. எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. என் ஜனங்கள் நாம் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்று கர்த்தர் முதலாவது நம்மை அவருக்கு என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார். என் ஜனங்கள். அடுத்து அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் நான் அவர்களுக்கு நன்மை அளிக்கப் போகிறேன், அந்த நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கிறார். God says, my people. My people. He addresses us as his people. My people. And then he says, shall be satisfied with my goodness. என் ஜனத்திற்கு நான் அளிக்கும் என் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக நன்மை என்று சொல்லும் பொழுது அது பூரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நன்மை என்ற ஒரு காரியம் நம்ம கொடுப்பாங்கன்னா அதை கொஞ்சம் கொடுத்துட்டு ஆதி வச்சுட்டு ஆதி நம்ம கொடுக்கிறவரல்ல, முழுவதுமாய் நமக்கு கொடுக்கிறவர். அதனால வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், ஜேம்ஸ் chapter 1 and verse 17. யாக்கோபு 1:17 வாசிக்கும் பொழுது நன்மையான எந்தையும் இங்க அப்படிதான் போட்டிருக்கேன். ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதெல்லாம் நன்மையானது என்று சொல்லி, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதை வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற எல்லா விதமான நன்மை நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த நன்மை எப்படி இருக்கும் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்ற நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இதை கொடுக்கிறவர், இந்த நன்மை கொடுக்கிறவர் நம்முடைய பரம தகவல். அவர்தான் பரத்திலிருந்து இதை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அவர்களுக்கு அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். The Bible says in James chapter 1 and verse 17, every good gift, இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது good gift அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நன்மையான எதை. அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்க போகிறதெல்லாம் அது நன்மையானதாக இருக்கும், அது ஒரு ரிவார்டா இருக்கும், ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கூற இருக்கிறேன். அதனால்தான் நாம் அளிக்கும் நன்மை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம கொடுக்கிற நன்மை நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒரு வெகுமதி. இந்த கர்த்தர் எனக்காக இந்த மாதத்திலே கொடுக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். அதை தான் நாம் வாசிக்கிறோம். Every good gift and every perfect gift is from above and comes from the Father of lights. It is only God who gives his children the gifts, because he calls us his people. என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் நமக்கு என்னென்ன நன்மைகளை எந்தெந்த விதத்திலே அவர் அளிக்க போகிறார் என்று
நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் திட்டம் தீட்டி நமக்கு இந்த மாதத்திலே கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He has already planned everything. அவர் ஆயத்தப்படுத்தி தான் அதை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சில நிபந்தனைகளும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ப்ராமிஸ்க்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளுமாய் கூட முதலாவதாக ஆண்டவர் யாருக்கு இந்த நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். தம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. God will give His goodness to those who seek Him, which means you and I are entitled to receive His goodness because we have come to seek the Lord on the first day of this month. இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை நேரத்திலே நாம் எல்லா விதமான காரியங்களை ஒதுக்கி வைத்து அவரை தேட வந்திருக்கிறபடினாலே இந்த முதலாவது குறிப்பு உங்களுக்கும் எனக்கும் இது பொருத்தமாய் இருக்கிறது. அவரை தேட வந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் அவரை தேடி அதை நாம் பெற்றுக்கொண்டு திருப்தியோடு கடந்து செல்வதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். Psalm 34 and verse 10. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை தேடுவதற்கு நன்மை குறையக்கூடாது என்று எழுதப்படவில்லை. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது, ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது, அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட குறையக்கூடாது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். The Bible says in Psalm 34 and verse 10, the young lions do lack and suffer hunger, but they who seek the Lord shall never lack anything. You will never lack anything. இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றாங்க. தெய்வ ஜனமே, இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான நன்மைகளை கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. காரணம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நான் தேவ சமூகத்தில் அவரை தேட வந்திருக்கிற ஆண்டவரை தேட வந்திருக்கிறபடினாலே இந்த வசனத்தின் பிரகாரமாக நீ என்னையும் என் குடும்பத்தையும் இந்த மாதம் முழுவதுமாய் குறையில்லாமல் நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. யாத்ராகமம் என்ற புத்தகத்திலே மோசே குறித்து நாம் வாசிக்கலாம். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டது நிமித்தமாக மோசே அடிக்கடி ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நபராயிருந்தார். நீங்க யாத்ரா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், மோசே ஆண்டவரோடு அடிக்கடி பேசினார். அப்படின்னா கர்த்தரை தேடினார் என்று வேதம் சொல்கிறது. Moses was a person, he was a leader, he was a prophet who sought the Lord always. மோசேக்கு தெரியும், தன்னுடைய ஒரு நல்ல படித்தவர், அவருக்கு எல்லாம் திறமை இருந்தது. அவர் எகிப்து தேசத்தில் அநேக விதமான கலாச்சாரங்களை சிறந்தவர். ஆனாலும் அவருக்கு ஒண்ணே நல்லா தெரியும், கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய ஜனமே, மோசேயின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த யாத்ராகம புத்தகத்திலே மோசே ஆண்டவரோடு கூட பேசினவர் என்று வேதம் அடிக்கடி பேசினார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Exodus chapter 33 and verse
யாத்திரா 33:11 வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எப்படி ஆண்டவர் பேச முடியும்? மோசே கர்த்தரை தேடினபடினார். ஆண்டவர் சாதாரணமா, அதாவது எல்லாரோட போய் பேச மாட்டார். ஆனா எந்த ஒரு நபர் கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கிறதோ, கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஒரு தாகம் இருக்கிறதோ, தன் தேவைகளுக்காக ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நல்லபடியாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவரை தேட வேண்டும், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பு தன் கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை தேட வேண்டும் என்று மோசே அறிந்தபடியினால் மோசே அடிக்கடி கர்த்தரோடு கூட பேசின ஒரு நபர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். The Bible says in Exodus chapter 33 and verse 7, the Lord spoke to Moses face to face as a man speaks to his friend. நண்பனோடு கூட ஒரு நபர் எப்படி பேசுகிறாரோ, எப்படி நேரம் எடுத்து பேசுகிறாரோ, நேரம் செலவு செய்து பேசுகிறாரோ, அதே விதத்திலே மோசே கர்த்தரோடு கூட பேசினார். அப்படின்னா என்ன தெரியுது? He sought the Lord. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாத அந்த வசனத்தை வாசித்தா போதாது, அதை பிராக்டிகலா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். We have to put it into practice. இந்த மாதம் நாம் அத்தனை பேரும் செய்யணும். நம்ம கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தரை நாம் அதிகமாக தேடுகிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறார். He has kept so much of goodness for us. எல்லாம் சொன்ன ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார், எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா எப்போ தெரியுமா? அவரை நீங்க தேட 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 ஒவ்வொன்றாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இவைகள் எல்லாம் அவர் எதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. மத்தேயு 6:33 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பகுதியில் நம்முடைய காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதம் ஆண்டவரை அதிகமாய் தேட வேண்டும் தெரியுமா? This is a month when you and I as a family, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாம, அதாவது கிருபையிலே வளர வேண்டும் என்றால், கிருபையிலே பெருக வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி குடும்பங்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம். மோசே ஆண்டவரை தேடினார். கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். In the conversation between Moses and God, Moses says in Exodus chapter 33 and verse 30, இந்த சம்பாஷணை மோசேக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற இந்த விதமான ஒரு சம்பாஷணை பேச்சுவார்த்தையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தின் மூலமாய் பேசுகிறார். ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு மோசே உருவாடி கொண்டிருக்கிறார். யாத்திரா 33 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திரா 33:13, Now therefore I pray, show me now your way, that I may find grace in your sight. The Moses சொல்றார். And then in verse 14, God said to Moses, my presence will go with you and I will give you rest. நான் அதை படிக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 18 வசனம், Moses said, Lord, please show me your glory. 19 வசனம், God said, I will make all my goodness pass before you. I will make all my goodness pass before you. நான் கொடுக்க போகிற நன்மைகள் எல்லாம் மோசே உனக்கு முன்பதாய் அதை நான் கடந்து செல்ல போகிறேன், உனக்கு முன்பதாய் கடந்து செல்ல. மோசே தேவனை தேடிய மனிதன். அவள் கர்த்தரோடு பேசும் பொழுது யாத்திரா 33:13 வழியை எனக்கு அறிவியும் என்று அவர் கேட்கிறார். அதில் கர்த்தரின் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்கிறார். 18 வசனத்தை கர்த்தாவே மகிமை எனக்கு காண்பித்தரும் என்று கேட்கிறார்.
go before us. When you seek the Lord, whatever you are seeking for, you will surely receive. God says, I will give my goodness to you. என் நன்மை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உனக்கு முன்பதாய் கடந்து சொல்லும் பொழுது உன்னால் அதை பார்க்க முடியும், நீங்க பார்க்க முடியும். இதுதான் கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிறான்னு சொல்லி ஒரு கண்களால் அதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ இந்த நன்மையை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? அவரை நாம் தேடும் பொழுது, மோசே போல தேடுகிற ஒரு நபராய் நாம் இருப்போம். விடாமுடியாது. இந்த மோசே வாழ்க்கை சரித்திரத்தை நாம் அதாவது வாசிக்கும் பொழுது அநேக சம்பவங்கள். மோசே ஆண்டவரை தேடினபடிதான் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, புதிய பாதைகள் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் குறைகளை நீக்கி ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார், காணிகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஏன்னா இவர் ஆண்டவரை தேடியபடினாலே உங்களுடைய ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாய் போஷிப்பார் குறையில்லாமல். உங்களுக்கு முன்பதாய் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஆண்டவரை தேடுங்கள். தேவ சரணை உங்களுக்கு முன்பதாய் சிறந்த சமுத்திரங்கள் இரண்டாய் பிரிக்கப்படும். உங்களுக்கு முன்பதாய் இந்த மாதத்திலே கர்த்தர் தெய்வீக பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்க ஆசீர்வாதம் கிடைக்காமல் உங்களுக்கு முன்பதாய் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை தேவனாகி கர்த்தர் இந்த மாதத்திலே நீக்கி போடுவார். அந்த மாதம் கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணு தேட வேண்டும், அவ்வளவுதான். நமக்காக பாருங்க, கடினமானது அல்ல. நான் அடிக்கடி சொல்வேன், கடினமானது அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். நம்மால முடியாததை அவர் தான் செய்கிறார். நம்மால முடிந்ததை அவரை தேட வேண்டியது அவ்வளவுதான். அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடும். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த மாதத்திலே கடந்த 7 மாதங்கள் என்ன நன்மைகள் குறைபட்டதோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருந்ததோ, இந்த மாதத்திலே மோசே போல நீங்களும் நாமும் தேடுவோம் என்றால் தேவ சரணே தேவனாகி கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வதை கர்த்தர் அனுப்புவார். நீங்க முன்பதாய் கடந்து செல்கிற நன்மை நீங்கள் பார்க்க முடியும். நன்மை உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லும். My goodness shall go before. Hallelujah. இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய நன்மையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம் ஆண்டவரை தேடும் பொழுது தானா நமக்கு அவர் மீது அன்பு வரும். You will start to love him more. அப்போ இரண்டாவதாக கர்த்தர் தம் மீது அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தருவார். நன்மை தருவார். God will give his goodness to those who love him. பாருங்க, அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். எந்த ஒரு தகப்பனும் எந்த பிள்ளை தன்னை நேசிக்கிறதோ, அடிக்கடி அப்பா அம்மா கிட்ட ஒரு பிள்ளை வந்து கேட்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமா அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் கொடுப்பாங்க. உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யணும். அடிக்கடி பிள்ளைகள் கடந்து வந்து நம்ம இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது நினைக்கிறோம், இந்த பிள்ளைக்கு மாத்திரம் எவ்வளோ அன்பு இருக்கு, எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளை மாத்திரம் எனக்கு அவ்வளோ அன்பு செலுத்தலாம், அப்போ எதெல்லாம் ஸ்பெஷலாக கொடுக்கணும், have to do something special for this அப்படின்னு சொல்லி அதிகமான இடத்துல அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு நம்ம விசேஷமான சில நன்மைகளை நம்ம கொடுக்கிறோம். அதெல்லாம் இங்க பார்க்கிறோம். கர்த்தர் தம் மீது அன்பு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தருகிறார். நாம் அவர்களுக்கு அன்பு கூறுகிறோம். அன்பு கூற வேண்டும். You need to, hallelujah, express your love towards God. God will give his goodness to those who love. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Romans chapter 8 and verse 28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குமா? சகலமும் நன்மைக்கு. இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, புரிச்சு கொள்ளுங்க. நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறும் பொழுது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. Romans 8:28 says, and we know that all things work
நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம்னா, பொதுவாக பைபிள் பல உதாரணம் இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிலாம் சொல்லி உலக பிரகாரமா எடுத்துக்கோங்க. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்பேன் இல்லையா? அந்த அன்பு இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் தானா வந்துடும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா அவங்க பயப்படுற பையன் தானா வந்துடும். யாரும் வற்புறுத்த வேண்டாம், நீங்க கீழ்ப்படிச்சுதான் ஆகும், நீங்க பயந்துதான் ஆகும், அப்பா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அன்பு இருந்தா போதும். அந்த அன்பு நிமித்தமா ஒரு மீது அன்பு நிமித்தமா அவருக்கு எதிராக நம்ம செய்யணும். நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்ன கேட்கணும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரிதான் எங்க பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. அடிக்கடி ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது எனக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகவல், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவருக்கு ஆபிரகாம் பயந்ததான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா ஆபிரகாம் தேவன் மீது அன்பு செலுத்தினே சொல்றது. அவர் அன்பு செலுத்தினபடியினால்தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த உறுதியாய் பற்றிக் கொண்டார். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் மீது அப்படியே நம்பிக்கை வைத்தார். அந்த அன்பு நிமித்தமாய் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Genesis chapter 22 and verse 2. நான் சீக்கிரமா கொஞ்சம் அதாவது இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 22:2 கர்த்தர் ஆபிரகாமிடம், உன் புத்திரனும் நேசசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு மகனை கொடுத்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனாகி ஈசாக்கை எனக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 3ஆம் வசனம் ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். அதிகாலையிலே எழுந்தார், ஆயத்தமானார். ஆண்டவர் தனக்கு காண்பித்த இடத்திற்கு ஈசாக்கை அழைத்து செல்கிறார். நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அந்த மலையிலே ஈசாக்கை பலியிட அவன் அப்படியாய் தன் கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய தூதனானவன் தடுத்து நிறுத்துகிறார். தடுத்து நிறுத்தி ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்னதற்கெல்லாம் நீ அப்படியே எல்லாவற்றையும் செய்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ அதாவது 14 சொல்றார், நீ ஒரு புத்திரன் என்றும் நேசசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை நீ செய்தபடியா, அதாவது நீ நேசித்தபடினால் என்னெல்லாம் வேணுமோ அவளை நீ செய்த, அதனால இதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் உனக்கு இதை நான் கொடுக்கிறேன், உனக்கு நான் கொடுக்கிறேன். அதாவது நான் என்ன வேண்டுமோ அதை நீ செய்ய, என் மீது இருந்த அன்பின் நிமித்தமாய் ஒரே மகன் கூட பார்க்காம நீ அப்படியாய் பலி செலுத்த நீ கடந்து வந்தாய். God said to Abraham, I have seen in you something very special. Because you love me, you are prepared to do whatever I ask. எதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் நீ செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த இடத்திற்கு ஆபிரகாம் ஒரு பெயரிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாடல் பாடப்படும் பொழுது அந்த பெயர் வந்தது. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி பாடணும். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். தேவன் அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் தனக்கு காண்பித்த இடத்திற்கு புறப்பட்டு பலி செலுத்த கடந்து சென்றார்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நீங்களும் நாம் அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகி ஆண்டவர் காண்பித்திருக்கிற இடத்திற்கு கடந்து வந்து நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அப்படியாய் நாம் சொல்ல கடந்து வந்திருக்கிறோம். இதை கர்த்தர் பார்க்கிறார்.
ஆண்டவர் சொல்றார், நீங்க வந்த இடம் இது சரியான இடம் தான். காரணம், எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ அதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் எனக்காக நீங்கள் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அது நிமித்தமாய் நான் உங்களுக்கு யெகோவா ஈரையாக இருந்தது. என் பர்வதத்திலே, என் சமூகத்திலே இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என் நன்மையை நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைப்படி அன்றைக்கு அந்த இடத்திலே ஒரு ஆட்டுக்கடா, எங்கிருந்தோ வந்த ஒரு கடா சிக்கிருந்தது. அதை எடுத்து அவர்கள் அது முன்பதான் இல்லை, அது எங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். இல்லாத ஒன்றை கர்த்தர் செய்கிறவர், இல்லாத ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு அது அவர் விரும்புகிறபடினால் நன்மையாய் கொடுக்கிறவர். இன்றைக்கு இது இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஈரே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பர்வதத்திலே உங்கள் காரியம் பார்த்து கொள்ளப்படும். என் பர்வதத்திலே உங்கள் காரியம் பார்த்து கொள்ளப்படும். என் பர்வதத்திலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நான் ஆயத்தப்படுத்தி வந்த நன்மையை நான் உங்களுக்கு என்னுடைய பர்வதத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God will give goodness to those who love Him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவர் மீது அன்பு செலுத்துவதற்கு கர்த்தர் நன்மையானவைகளை கொடுக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை பார்த்து நான் முடிக்க போகிறேன். மூன்றாவது, கர்த்தர் தம் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார். தம் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு God will give His goodness to those who trust in Him. Trust Him. அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் மீது அன்பு செலுத்துறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்க நினைக்கலாம், கர்த்தாவை நம்பி நான் வந்திருக்கிறேன். இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சமயத்துல ஆண்டவரே நீங்க சொன்னீங்க என் பர்வதத்துல எல்லாம் பார்த்துவிடப்படும் சொல்லி நான் நம்புறேன். நான் நம்பிதான் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நம்பி கடந்து வந்திருக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். God will alone give you shame because you have come trusting in Him. சங்கீதம் 31:19 வசனத்தை வாசிப்போம் என்றால் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை யாருக்கு, யாருக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா? இங்க வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு முன்பாய் உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த நன்மை பெரிதான நன்மை, பெரிதான நன்மையை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதா? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் எல்லாமே அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டார். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டார். Psalm 31:19 says, "Oh, how great is the goodness which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you." அவர் மீது நம்பி கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிதான நன்மையை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போகிறார். நான் சீக்கிரமா சொல்ற டைம் ஆயிடுச்சு, குறிச்சு கொள்ளுங்க. எரேமியா 17:7 நீங்க நோட் பண்ணிக்கணும், வீட்டுல வாசிக்கலாம். எரேமியா 17:7, ஜெரமையா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரே ஒரு ரூத் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பலமுறை நம்ம பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரூத்தின் வாழ்க்கையில எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடைபெறுகிறது. எதிர்பார்க்காத தோல்விகள், இழப்புகள் நேரிடுகிறது. இப்படியா இருக்கும் பொழுது ரூத்தினுடைய மாமி நகோமி சொல்றாங்க, ரூத்தை பார்த்து நீ போயிடுவாங்க சொல்லி இப்படி ஓர்பா ரூத் 2 பேரும் நகோமிக்கு மருமகள் டாக்டர்ஸ். இப்போ ரூத் பார்த்து சொல்றாங்க, நகோமி பார்த்து சொல்றாங்க, ஓர்பாவையும் ரூத்தை பார்த்து நீங்க போயிடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ரூத் 1:13 உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது, உங்கள் நிமித்தம் எனக்கு ரொம்ப விசனம் இருக்குன்னு சொல்லி நகோமி சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? ஒரு மணி ரூத்தை பார்த்து. நகோமி said to Orpah, it grieves me very much for your sake. இப்போ இந்த வார்த்தை பொதுவாக நம்ம கேட்கும் போது யாரும் பார்த்து ரொம்ப விசனமா அவங்களை பார்த்தா பரவாம இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அப்படியே நம்ம மனசுல நினைக்கிறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த 2 பேர்ல ஓர்பா நகோமியை முத்தமிட்டு போயிடுறாங்க. ஆனா ரூத் மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்டா
தேவன் என்னுடைய தேவன். மோவாபுக்கு போயிட்டு இருக்கலாம், அந்நிய தேவர்களை வணங்கியிருந்த அந்த தேசத்திற்கு ரூத் போயிட்டு இருக்கலாம், போகல. ரூத் பார்த்து சொல்றாங்க, இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாலும், இப்படிப்பட்ட ஏதாவது பொருளை என்னை பார்த்து நீ ரொம்ப வசனப்பட்டாலும் எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும், என்னுடைய தேவன் தெரியுது, அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய எல்லா விதமான குறைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். திரும்பின மோவாபு போல உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நாங்கள் வரப்போறோம் அப்படின்னு சொல்ல பாருங்க வித்தியாசம். பல நேரத்தில் பார்த்து பல காரியங்களை சொல்லும்போது, ஐயோ நான் பிரச்சனை உங்களுக்கு இன்னும் நடக்கலையா, இவ்வளவு டைமாச்சு, எத்தனை வருஷமாச்சு, எத்தனை மாசமாச்சு, ஒன்றும் முடியலையே, உடனே நம்ம என்ன பண்ண முடியும், அம்மா ஒன்றும் முடியல. கர்த்தர் வரத்தார் இல்லை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. Put your trust in the Lord as Ruth put a trust in the Lord. நேரம் கடந்து செல்கிறபடினாலே நான் இதை விவரித்து நான் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவ ஜனமே, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரூத் 1:16. Ruth chapter 1 verse 16. அதற்கு ரூத், நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றார். Ruth told Naomi, wherever you go I will go, and wherever you lodge I will lodge. Your people shall be my people and your God shall be my God. இந்த ஒரே வார்த்தை கர்த்தருடைய செவியிலே அது அப்படியாய் கடந்து சென்றது. மக்கள் கேட்டாங்களோ, நகோமி கேட்டாங்களோ தெரியல, ஏன் பேசினார், தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரூத் இவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கிறார், என்னை இவ்வளவு நம்பிக்கை வச்சு தேவன் தேவன் சொல்லி என்னை அவ்வளவு அறியாமல் சொல்லுகிறேன், இவனுக்கு நான் நிச்சயமாய் நன்மையானதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க போவாஸ் மூலமாக ரூத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன். ரூத் 2:12. Ruth chapter 2 and verse 12. Ruth 2:12 வாசிக்கும் போவாஸ் சொல்லுகிறார். யார் அந்த போவாஸ்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர். He was a foreshadow of Lord Jesus Christ. இவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. மகனே, உன் செய்கைக்கு தக்க, உன் செய்கை என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற அதுதான் உன் செய்கை. Thou hast come to trust in the Lord God of Israel. You have come to take shelter under His wings. You have come to trust Him. Because of that, God will give you His goodness. அதன் நிமித்தமாய் பாருங்க, எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கலாம், எவ்வளவு செய்திகள் கேட்டிருக்கலாம், பல இடங்களில் பார்த்த பல வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கடைசி குறிப்பாய் கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரூத்தை போலவுடைய வாழ்க்கையை கர்த்தரை நம்புவோம். யார் என்று சொல்லியிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலும் கூட ரூத் சொன்னோம், தேவன் ஏன்னா இவர்கள் நான் இவரை கைவிடவே மாட்டார் சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரால் நிறைவான பலன் கிடைக்கும். இந்த மாதத்திலே God will give you a full reward because you come to trust the Lord God of Israel. You come to take shelter of His wings. எழுந்ததில் போமாய் மைண்ட் பிறந்தால் இருக்கிறது. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய மந்தியிலே நான் மந்தியிலே ஆசீர்வாதத்தில் கருதுகிறார். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிற ஆண்டவரே, தேவனே, என் ஜனங்கள் நான் அடிக்கும் நன்மை நான் திருப்தி ஆகட்டும் சொல்லி எங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு மாதம் அல்லவா? நன்மைகளை பெற்று கர்த்தாவே நம்ம திருப்தியோடு எங்களை கர்த்தாவே அழைத்து செல்ல ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனமே, இந்த மாதம் அதிகமாக நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை அதிகமாக நாம் தேடுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. Let us seek God more and more during this month. அது மாத்திரமல்லாதபடி இந்த மாதத்திலே அதிகமாக தேவனுடைய அன்பு நாம் செலுத்துவோம். Let us love Him more. எது நடந்தாலும் சரி, இன்னும் ஆபிரகாமை போல் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். சொல்லலாம் ரூத் போல் அதிகமாக கர்த்தாவை நாம் ட்ரஸ்ட் பண்றார்கள். Lord trust you. மீது நம்பிக்கை வைங்க. கட்டளை மூடுவோம். இந்த காலங்களிலுமாய் கூட எங்களோடு நீ பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய், உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாய், மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாய், இது வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்.
அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அதை நாங்கள் உட்கொள்ளும், அதை பாதமாக வைக்கிறோம். இந்த சரீரமாகிய ஆண்டவரே ஆலயத்தை தேவரே பரிசுத்தப்படுத்தி கடைசி வரையில் நாங்கள் சாட்சியை வாழ முயற்சி மாம்சத்திரிகள் இருக்கிறது அதை அளவே நீக்கி போட உதவி செய்கிறாய். இசைகள் வாசிக்கப்படும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாமல் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. அப்படி ஒரு செய்வது சிலரே அதை அறிந்து விடுவோமா? எல்லாவற்றையும் சிலரே அறிந்து விடுவோமா? இன்றைக்கு நன்மைகளை நாம் பெற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான நாள். என்றெல்லாம் நாம் அனைவரும் நன்மையினால் திருப்தியான நாம் சொல்லுகிறார். என்னை உமக்கு தந்தே இயேசுநாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசுநாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசுநாயகா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட நாளிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கேட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். ஸ்தோத்திரத்தோடு நம் கரத்தில் இருக்கிற அப்பத்தை நாம் புசிப்போம். ஸ்தோத்திரம். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர் கொடுத்து எல்லாம் வந்ததே பானம் பண்ணுங்கள், இது பாவம் உண்டாகும், பாவனை உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிறது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்றார். ஸ்தோத்திரத்தோடு நம் கரத்தில் இருக்கிற ரசத்தை நாம் பாவம் பரிசுத்த
கர்த்தாவே, புதிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் தேதி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, என் ஜனங்கள் நாம் அளிக்கும் நன்மை நான் திருப்தியாவது இல்லை. அந்த ஆண்டவரே வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய நன்மைகளை நாங்கள் பெற்று திருப்தியோடு கடந்து செல்லும்படி நாங்கள் கடந்தவன். இன்றைக்கு தேவரே நாங்கள் கர்த்தாவே கொடுத்த அந்த வாக்குத்தை இருதயத்திலே காத்துக் கொண்டவர்களாய் புறப்பட்டு போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற மாதமாய், திருப்தியோடு நாங்கள் இருக்கிற மாதமாய் இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம் கொடுத்தார்கள். நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பார்த்த 3 குறிப்புகள் பிரகாரமாக எங்கள் பகுதியை நாங்கள் தவறாமல் செய்ய முயற்சி. இன்றைக்கு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் வியாபார ஸ்தலத்திற்கும் ஊழியத்திற்கும் புறப்பட்டு தேவர்களோடு இல்லங்களிலே கர்த்தாவை தேவரை தங்கியிருக்கிற துணைகளோடு இருக்கிறார். யாவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முடிவதை எல்லா காரியங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். முக்கியமாய் பொருள்மாய் கர்த்தாவே தேவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த சகோதரன் ஜெபர்சன் சரவனுடைய குடும்பத்துக்கு அழைச்சிருக்கிறோம். நேற்று இரவு தன்னுடைய ஆண்டவரை தாயாரை இழந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதியின் கர்த்தர் தலைமையாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கர்த்தாவை தேற்றி பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவை இந்த வெளியுமாய் உள்ள தெய்வமாகி கர்த்தருடைய கரத்திலே எங்கள் யாவும் எங்கள் திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று நடத்தும். ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த குறைந்த வார்த்தை வராதபடி கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்று இந்த மாதம் முழுவதும் அனுபவித்து கர்த்தாவை உனக்கு இந்த நேரத்தில் எங்கள் துதி மகிமை செலுத்துகிறோம். மீட்பும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்கள் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். கடைசி நாமமாவை கர்த்தரை ஸ்தோத்திரித்து பல்லவி பாடி நாம் கடந்து செல்வதாய் நாம் ஒருத்தர் நம்ம வாழ்க்கை கடந்து செல்வோம். ஜெபர்சன் சரவணன் நம்முடைய திருச்சபை சார்ந்த அங்கத்தினர் அவருடைய தாயார் சுகவீனமாய் கடந்த சில மாதங்களாக இருந்தார்கள். நேற்றிரவு 11 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது.